கலை இன்னொரு இருக்குது. இப்போ என்னென்னு சொல்லிச்சா 10 ரூபா கொடுத்து 100 ரூபா உழைக்கும். ரெண்டா ஒரு நிபந்தனை அந்த ஒரு லோட் சாணத்துக்கு 10,000 ரூபா. இந்த மாட்டு சாணம் 10,000 ரூபா போட்டால் கிளிசரியா எல்லாம் காட்டு சரியா வந்து வாழை இருக்கிற ஒரு 300 கிராம் போடுறீங்க. 1000 கிலோ சாணம் 300 கிலோ இலோ கூட. அவ்வளோத்தையும் என்ன செய்றீங்கன்னா முதல் வேம்ஸுக்கு ஒரு தொட்டி அண்டு அடிக்கிறீங்க. 16 அடிக்கு 4 அடிக்கு 2 அடி உயரம். அதுக்குள்ள பொச்சு மட்டும் அடிக்கிறீங்க. அதுக்கு பிறகு வாழைத்தண்டு அடிக்கிறீங்க 2 இன்ச்சு 2 இன்ச்சுக்கு அடித்து போட்டு அதுக்கு மேலுக்கு கொஞ்சம் பழைய உக்கின கொஞ்சம் சாணம் அதில் போட்டுட்டு அதுக்கு மேலுக்கு இந்த புழுவை கொண்டே விடுறீங்க. ஒரு 5 கிலோ புழு அதில் 10 கிலோ புழு விட்டுட்டு அதுக்கு பச்சை சாணம் கழிச்சு தெளிக்கிறீங்க. பச்சை சாணம் கழிச்சு தெளித்தா என்ன நடக்கும்னு சொன்னால் அது இது ஆகும். என்ன அந்த மல்டிப்ளை பண்ணி புழு பெருத்துரும். அதுக்கு பிறகு இந்தியாவில் ஒரு இடத்துல நீங்கள் சாணம் கொண்டு வந்து குளிச்சு வச்சுருப்பீங்களா ஒரு லோட் சாணம். அதில் இந்த குலையெல்லாம் போட்டு வெட்டி வெட்டி தூளாக்கி வச்சுருப்பீங்களோ. அந்த தூள் ஆக்கின அந்த இலை குலையில் ஒரு 15 நாளைக்கு பிறகு வெட்டி தூளாகி மூடி விடும். கூடத்தை பொடிச்சினால அதுக்கு பிறகு 15 நாளைக்கு பிறகு ஒரு கிண்டி தண்ணி அடிச்சு போட்டு திருப்பி மூடி விடும். ரெண்டாவது ஹீட் குறைஞ்சிடும். அந்த வாய் போயிடுது. எதிர்பாய் போகிற உடனே திருப்பி தொட்டிக்கில் போட்டிங்கன்னா திருப்பி ஒரு 30 நாளில் இங்கே சாப்பிட்டு முதல் 400 கிலோ தான் தெரியும். என்னோட அவ்வளவு காணாது தானே. பிறகு அடுத்த மாதத்துக்கு பிறகு அது 600-700 கிலோ வரும். பிறகு அதை 1900 கிலோ வரும். நம்ம ஒரு 3 சங்கிலி செய்துட்டீங்கன்னா உங்களுக்கு மாதம் காசு வந்து கொண்டே இருக்கும். 10 ரூபா செலவழிக்கிறீங்க. மற்றவங்களுக்கு உங்களோட முயற்சி நானாக மட்டும் கொண்டு வரதான் உங்களோட பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பேக்கேஜ் தரணும்னு சொன்னால் உங்களோட பிரின்சிபல் அல்லது உங்களோட டீச்சர் யாராவது சொல்லிடுங்க. இந்த சீனியர்கிட்ட கேளுங்க. சரி நான் சொல்கிறேன் சரியா அப்படியா தெரியாது. நீங்கள் ஜட்ஜ் பண்ணணும். ஒரு 10 ரூபா போட்டு 100 ரூபா உழைக்கிற ஒரு தொழில்நுட்பத்தை காசு உழைக்கும். ஆனால் நண்பர்கள்லாம் தேவை. நண்பர்கள் யாரு? விவசாயிகள் தோழர் யாரு? ரைட். அவரை பார்த்துட்டீங்களா? இதெல்லாம் ரெட் பேர்ன்ஸ். சரியா? இதெல்லாம் ரெட் பேர்ன்ஸ். ஓகே, ரெட் பேர்ன்ஸ். சரியா? சரி காட்டிட்டு இதில் நிறைய புழு இருக்காம எதுக்குள்ள இருக்குன்றதான் பிரச்சனை. ஓகே சரி. அடுத்து சட்டு இது சட்டக்கிளி தான். அப்படியே அங்கே போயிட்டாங்களோ யாரா இந்த இடத்துக்கு